நாடாளுமன்றத்தில் GR சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் எடுத்த எடுப்பிலேயே தோல்வியில் முடியும். தீர்மானத்தை வெற்றி பெற செய்வதற்கான 3/2 பெரும்பான்மை எதிர்கட்சிகளிடம் அறவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்களே. GR சுவாமிநாதன் மீது ஏன் இத்தனை வன்மம்? முதல் காரணம், அவர் ஒரு பிராமணன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் கொண்டு வரும் முயற்சிகளில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வருகின்றன. குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை MP வெங்கடேசன் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார். நாங்க அவர் மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டு வருகிறோம், அதற்காக கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டு வருகிறோம். அநேகமா அந்த கையெழுத்தெல்லாம் பெற்று இன்றே அந்த பதவி நீக்க தீர்மானத்தை லோக்சபால சப்மிட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லி இருக்கிறார். சரி, அவரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவுக்கு என்ன வந்தது? அந்த இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்ற அளவுக்கு என்ன வந்தது? அதுக்கு அந்த எதிர்கட்சிகள் தரப்புல சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெரும் சமூக பதற்றம் ஏற்படுவதற்கு அவருடைய உத்தரவு காரணமாக இருந்தது. அவருடைய உத்தரவின் காரணமாக அங்க ஒரு சமூக நல்லிணக்கம் கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருந்தது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. இது எல்லாவற்றுக்கும் காரணமே அவருடைய உத்தரவு. சரி, அவருடைய உத்தரவு அது என்ன உத்தரவு? திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்கிற உத்தரவு அங்கு ஒரு பெரும் சமூக கொந்தளிப்பை உருவாக்குவதற்கு காரணமாகிவிட்டது. அங்க என்ன சமூக கொந்தளிப்பு ஏற்பட்டது? ஒண்ணுமே கிடையாது. யாரு எந்த இந்துக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடினார்களோ, தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்று போராடினார்களோ, அவர்களுக்கும் போலீசாருக்கு இடையில தான் தள்ளுமுள்ளு நடந்தது. இந்த சமூகத்துல என்ன பதற்றம் ஏற்பட்டது? ஆனா ஒரு சமூக பதற்றத்துக்கு அவருடைய உத்தரவு காரணமாகிவிட்டது. அதனால அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம், அதற்கான தீர்மானத்தை முன்மொழிய போகிறோம் அப்படின்னு அவர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி பார்த்தால் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மணிப்பூர்ல மிகப்பெரிய சமூக பதற்றம் ஏற்பட்டது, மாபெரும் வன்முறை ஏற்பட்டது. அந்த வன்முறை தொடர்ந்து ஆண்டு கணக்கில் நீடித்தது. அது அத்தனைக்கு காரணம் மணிப்பூருடைய ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்த MV முரளிதரன் என்பவர் வழங்கிய தீர்ப்பு. அவர் தன்னுடைய தீர்ப்பில் என்ன கூறியிருந்தார்? அங்கு இருக்கக்கூடிய மைதேயி சமூகத்தினரையும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க முடியுமா என்பது குறித்து மாநில அரசு ஆலோசித்து அறிக்கை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அனுப்ப வேண்டும்னு கூட சொல்ல, அவர் ஒரு சஜஷனாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தார். அது சம்பந்தமா மாநில அரசு பரிசீலிக்க கூட ஆரம்பிக்கல. இந்த தீர்ப்பை காரணமாக கொண்டு பெரும் வன்முறை ஏற்பட்டது. மணிப்பூர் வன்முறை எப்படிப்பட்ட வன்முறைன்னு எல்லோருக்கும் தெரியும். எத்தனை பேர் வீடு இழந்தார்கள், எத்தனை வீடுகள் எரிக்கப்பட்டன, எத்தனை பேர் கொல்லப்பட்டனர். அந்த 2 தரப்புலையுமே, மைதேயி சமூகத்திலையும் சரி, அதே போல குக்கி தரப்புலையும் சரி, எவ்வளவு பேர் கொல்லப்பட்டனர். தீராத வன்முறையாக, தீராத தலைவலியாக அது உருவெடுத்தது. இன்னைக்கு கூட அது அங்கங்கன்னு ஒரு இடத்துல பதற்றம் இருந்து கொண்டே இருக்கிறது. இது அத்தனைக்கு காரணம் நீதி அரசு MV முரளிதரன் என்பவர் வழங்கிய தீர்ப்பு. நான் கேட்கிறேன், அந்த தீர்ப்பை தொடர்ந்து தானே அவ்வளவு பெரிய வன்முறை வந்தது. ஆனால் அந்த தீர்ப்பை தந்த அந்த நீதி அரசர் மேல எந்த இம்பீச்மெண்ட் மோஷனையும் கொண்டு வருவதற்கு எந்த எதிர்கட்சியும் முயற்சி செய்யல. ஏன்னா அந்த வன்முறையும் அந்த பதற்றமும் எதிர்கட்சிகளுக்கு தேவைப்பட்டன. அதனால அந்த பதற்றத்துக்கு காரணமான ஒரு தீர்ப்பை வழங்கிய MV முரளிதரனை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அப்போ எதிர்கட்சிகள் நீதிபதியை விட்டு பதற்றத்தை மட்டுமே ஹைலைட் பண்ணாங்க. ஆனால் இப்போ இவங்க பதற்றம் ஆக்சுவலா ஒரு பதற்றமும் தமிழ்நாட்டில் உருவாகல. ஆனால் இவர்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, இது எதிர்கட்சிகளுக்கு சாதகம் இல்லாத பதற்றம். இவர்கள் கூறுகிற பதற்றம் உண்மையில பதற்றம்னு ஒண்ணு கிடையாது. அதை நம்ம தெளிவா சொல்லிடுறோம். இது எதிர்கட்சிகளுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அவங்க என்னன்னா டார்கெட் பண்றாங்க.
இந்த நீதிபதி கொடுத்த உத்தரவால் தானே இவ்வளவு வந்துச்சு. சோ இந்த நீதிபதியை டார்கெட் பண்றோம், அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு நாங்கள் சட்டபூர்வமாக முயற்சி எடுப்போம் அப்படின்னு. சரி, ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புனால இப்படி ஆச்சுங்கிறீங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை அதே உயர் நீதிமன்றத்தை சார்ந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்டார்ஸ் பண்ணி இருக்கிறத அவங்க அப்பீல் பண்ணாங்களே. அதோடு மட்டுமல்ல, தங்களது தீர்ப்பில் இந்த வழக்கை தொடர்ந்து ஜி.ஆர். சுவாமிநாதனே விசாரிப்பார் என்றும் கூறியிருக்கிறார்களே. இப்ப அந்த நீதிபதிகள் இப்ப அவங்கள பத்தி என்ன கணக்கு? அவங்கள பத்தி பேசவே இல்லை. சரி, இப்போ இவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவதற்கு ஏதோ முயற்சி செய்யறாங்க. இந்த முயற்சியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லாட்டி காங்கிரஸ்காரர்களோ என்ன வெற்றி பெறுவார்கள் பார்ப்போம். பாவம் அந்த கம்யூனிஸ்டுகள், அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய 543 எம்பிக்கள்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெறும் 4 பேர் எம்பி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 பேர், அப்புறம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிக்கு 2 பேர். மொத்தமே அதாவது 543ல மொத்தமே இவங்க ஸ்ட்ரென்த் 8. இவர்கள் ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர போறாங்களா, அதை சக்சஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. சும்மா இதை வச்சுட்டு மீடியா அட்டென்ஷன் ஒரு 2 நாளைக்கு இருக்கலாம், இதை வச்சுட்டு ஒரு 2 நாள் பஜனை, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நாடாளுமன்றத்தில் குளிர்கால கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக்சுவலா ஒவ்வொரு முறையும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்பெல்லாம் ஏதோ ஒரு இஷ்யூவா அவங்க உருவாக்குவாங்க, செயற்கையா உருவாக்குவாங்க. பல நேரத்தில் அப்படி உருவாக்குவதற்கு வெளிநாட்டு பத்திரிகைகள் உதவி செய்யும். திடீர்னு நியூயார்க் டைம்ஸ்ல பெகாசஸ் உளவு மென்பொருள் அப்படின்னு ஒன்ன கிளப்பி விடுவாங்க. இந்த உளவு மென்பொருளை வச்சு மோடி உளவு பார்க்கிறார் அப்படின்னு அடிச்சு விடுவாங்க. உடனே அதை வச்சுட்டு பார்லிமெண்ட் செஷன் முழுக்க அவங்க முடக்குவாங்க. இது ஒரு வாடிக்கையா இருந்தது. இந்த தடவை இதை வச்சு பார்லிமெண்ட் செஷனை முடக்கலாம். அதாவது இவர்களை மக்கள் நம்பி எம்பி ஆக்கி அனுப்பி இருக்கிறது தங்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் சொல்லணும் தான். இவர்கள் ஒரு நாளும் தங்கள் தொகுதியை பற்றி பேசியது கிடையாது. மாறாக இந்த நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் தடுப்பது, அதுதான் எதிர்கட்சியுடைய ஒரே டார்கெட். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வந்திருக்க அத்தனை தேர்தலும் சரமாரியாக எதிர்கட்சிகள் மிக மோசமான தோல்வியை அடைந்திருக்கின்றன. அத்தனை தோல்வியை அடைந்தும் எதிர்கட்சிகளுக்கு புத்தி வரவில்லை. மக்கள் தந்திருக்கிற தோல்வியை படிப்பினையாக எடுத்துக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. ஒரு விதத்தில் இது நல்லது, தேசத்துக்கு நல்லது. ஏனென்றால் இவ்விதமான எதிர்கட்சிகள் தொடர்ந்து தோற்க வேண்டும். அந்த தோல்விக்கு, அடுத்த தோல்விக்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் அது பற்றி நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதை ஒரு காரணமா வச்சு வாட் இஸ் இம்பீச்மெண்ட் மோஷன், ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், ஏது, இது எல்லாவற்றையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த இடத்துலையும் கிடையாது. இது ஒரு கலோக்கியலா நாம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன வார்த்தைன்னா டு ரிமூவ் அப்படின்னு தான் வருது, ரிமூவல் அப்படின்னு தான் வருது. ஜட்ஜஸ் அவங்க பதவியிலிருந்து ரிமூவ் பண்ணணும்னா அப்படின்னு தான் வருதே ஒழிய இம்பீச்மெண்ட்டுங்கிற வார்த்தை கிடையாது. இந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு காமன் யூசேஜ், நாம பயன்படுத்துகிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அந்த வார்த்தை கிடையாது. சரி, இப்போ பதவி நீக்க தீர்மானம் என்றால் என்ன, அது பற்றி விரிவா நம்ம தெரிந்து கொள்வோம். அதாவது உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை எவ்வாறு பதவி நீக்கம் செய்ய வேண்டும், என்ன காரணத்துக்காக பதவி நீக்கம் செய்யலாம், இவை எல்லாம் குறித்து இந்திய அரசமைப்பு சாசன சட்ட பிரிவுகள் 124 உட்பிரிவு 4 மற்றும் 218 தெளிவாக கூறுகின்றன. அவற்றின்படி ஒரு நீதிபதியின் ஒழுங்கீனம் நிரூபிக்கப்பட்டால், அதாவது ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், அல்லது நீதிபதியாக இருக்க தகுதியற்றவர், அதாவது இன்கெப்பாசிட்டி என்று நிரூபிக்கப்பட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். சரி, நீதிபதியை எவ்வாறு பதவி நீக்கம் செய்வது? நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை லோக்சபாவிலோ அல்லது ராஜ்யசபாவிலோ கொண்டு வரலாம். லோக்சபாவில் தீர்மானத்தை கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்தில் 100 லோக்சபா எம்பிக்கள் ஆதரித்து கையெழுத்திட்டு இருக்க வேண்டும். ராஜ்யசபாவில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தால் 50 ராஜ்யசபா எம்பிக்கள் கையொப்பமிட்டு இருக்க வேண்டும். பின்னர் அந்த தீர்மானத்தை
லோக்சபா என்றால் சபாநாயகர் ஏற்க வேண்டும், ராஜ்யசபா என்றால் அந்த அவையின் தலைவரான குடியரசு துணைத் தலைவர் ஏற்க வேண்டும், அதாவது துணை ஜனாதிபதி ஏற்க வேண்டும். நீதிபதி பதவி நீக்க தீர்மானத்தை சபாநாயகரோ அல்லது குடியரசு துணைத் தலைவரோ ஏற்கவில்லை என்றால் அந்த தீர்மானத்தில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டிருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதோட அந்த தீர்மானம் முடிவுக்கு வந்துவிடும். ஒருவேளை அந்த தீர்மானம் ஏற்கப்பட்டு விட்டால் ஜட்ஜஸ் இன்கொயரி ஆக்ட் 1968 கீழ் மூவர் கொண்ட விசாரணை கமிட்டி அமைக்கப்படும். அந்த கமிட்டியில் உச்ச நீதிமன்ற நீதிபதி, ஏதேனும் ஓர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் சட்டத்துறை வல்லுநர் ஒருவர் இடம்பெற்றிருப்பார்கள். அவர்கள் மூவரும் தீர்மானத்தில் நீதிபதிக்கு எதிராக இடம்பெற்றிருக்கிற குற்றச்சாட்டுகளின் உண்மைத்தன்மை குறித்து ஆய்வு செய்வார்கள். பின்னர் அந்த கமிட்டி தன்னுடைய அறிக்கையை பதவி நீக்க தீர்மானம் எந்த அவையில் கொண்டு வரப்பட்டதோ அந்த அவையில் சமர்ப்பிக்கும். இப்ப அந்த பதவி நீக்க தீர்மானத்தை லோக்சபால கொண்டு வந்திருந்தா லோக்சபால சமர்ப்பிக்கும், ராஜ்யசபானா ராஜ்யசபாவில் சமர்ப்பிக்கும். நீதிபதி தவறு இழைத்து விட்டதாக அந்த மூவர் கமிட்டி கண்டறிந்தால் 2 அவைகளிலும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடக்கும். அதன் பிறகு தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படும். நீதிபதி பதவி நீக்க தீர்மானம் வெற்றி பெற சிறப்பு பெரும்பான்மை, அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அது என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி? சிறப்பு பெரும்பான்மை என்றால் 2 அவைகளிலும் உள்ள மொத்த எம்பிக்களின் எண்ணிக்கையில் 50% அதிகமானோர் மற்றும் 2 அவைகளிலும் வந்திருந்து வாக்களித்த எம்பிக்களில் 3/2 பங்கு எம்பிக்களுக்கு குறையாமல் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருக்க வேண்டும். அப்போதுதான் பதவி நீக்க தீர்மானம் நிறைவேறும். பதவி நீக்க தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டவுடன் ஜனாதிபதிக்கு தகவல் தெரிவிக்கப்படும். அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நீதிபதியை ஜனாதிபதி ஒரு உத்தரவு மூலம் பதவி நீக்கம் செய்வார். ஒருவேளை பதவி நீக்க தீர்மான நடைமுறைகள் தொடங்கிய நிலையில் சம்பந்தப்பட்ட நீதிபதி இடையிலேயே ராஜினாமா செய்துவிட்டால் தீர்மானம் பாதியிலேயே கைவிடப்படும். சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியாவில் இதுவரை ஒரு நீதிபதி கூட பதவி நீக்க தீர்மானத்தின் கீழ் பதவி நீக்கம் செய்யப்பட்டது கிடையாது. இதை நினைவில் கொள்ள வேண்டும். 1993 உச்ச நீதிமன்ற நீதிபதி வி ராமசாமி மீது நிதி முறைகேடு தொடர்பாக பதவி நீக்க தீர்மானம் லோக்சபாவில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் தோல்வியில் முடிந்தது. 2011 நீதிபதி சௌமித்ர சென் மீது நிதி முறைகேடு தொடர்பாக ராஜ்யசபாவில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அந்த தீர்மானம் லோக்சபாவுக்கு வருவதற்கு முன்பே அவர் ராஜினாமா செய்து விட்டார். இவைதான் நீதிபதி பதவி நீக்க தீர்மானம் குறித்த விவரணைகள். இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் என்னவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான தீர்மானம் எடுத்த எடுப்பிலேயே தோல்வியில் முடியும். காரணம், சபாநாயகரோ அல்லது துணை ஜனாதிபதியோ பதவி நீக்க தீர்மானத்தை ஏற்க வேண்டும். அதாவது சபாநாயகரும் சரி இல்லாட்டி வைஸ் பிரசிடென்டும் சரி, இவங்க கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்துல முதல்ல கன்வின்ஸ் ஆகும். கன்வின்ஸ் ஆகி அவங்க சரின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆகி ஓகே பண்ணினால்தான், அந்த தீர்மானத்தை ஓகே பண்ணாதான் அதுக்கப்புறம் தான் இந்த மூவர் கொண்ட கமிட்டியே அமைக்கப்படும். இப்போ அவங்க, அதாவது ஸ்பீக்கரோ இல்லாட்டி வைஸ் பிரசிடென்ட்டோ இந்த தீர்மானத்தை ஏற்கலைன்னு வச்சுக்கோங்க, இது அடுத்த கட்டத்துக்கே மூவ் ஆகாது. அதோட அந்த தீர்மானம் செத்து போய்விடும். ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், நிச்சயம் சபாநாயகரோ துணை ஜனாதிபதியோ ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானத்தை ஏற்க மாட்டார். எனவே பதவி நீக்க தீர்மானம் படுத்துவிடும். ஒருவேளை பதவி நீக்க தீர்மானம் வாக்கெடுப்பு அளவுக்கு வந்தாலும் தீர்மானத்தை வெற்றி பெற செய்வதற்கான 3/2 பங்கு பெரும்பான்மை எதிர்கட்சிகளிடம் அறவே கிடையாது. அப்படி இருந்திருந்தா தான் அவங்க ஆட்சியை பிடிச்சிருப்பாங்களே. அதனால எப்படி பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் திமுகவின் முயற்சிகள் படுதோல்வி அடையும். எதிர்கட்சிகளின் முயற்சி ஆரம்பத்திலேயே தோல்வி அடையும், இது உறுதி. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது ஏன் இத்தனை வன்மம்? அவருக்கு எதிராக இத்தனை நடவடிக்கைகள் ஏன்? முதல் காரணம், அவர் ஒரு பிராமணர். அவர் வழங்கியது போன்ற ஒரு தீர்ப்பை பிராமணர் அல்லாத ஒரு நீதிபதி வழங்கி இருந்தால்
இத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குமா என்பது சந்தேகமே. திமுக அரசு வந்த புதிதில் என்ன நடந்தது கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். சென்னையில் இருக்கிற பிராமண நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய பள்ளிகள் குறிவைக்கப்பட்டன. அந்த சமூகத்தை இலக்கு வைப்பது டிஎம்கே டிஎன்ஏவிலேயே ஊறிய ஒன்று. இப்போது நேர்மையான நீதிபதிக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள். இவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கத்தான் போகிறோம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.